உனக்கு பிடிச்சிருக்கா? A few moments later. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? லாவா கேமா? என்னடா எங்க லாவா பார்க்க போறியா? என்ன லாவா? லாவா வல்கனோக்கா? வல்கனால எங்கடா போய் பார்க்கறதெல்லாம் பார்க்கவே முடியாதுடா. எக்ஸ்பெரிமெண்டா? வல்கன் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்குறியா? சரி செய்யலாமா? அது வேணா செய்யலாம். சரி செய்யலாம் வாங்க. பேக்கிங் சோடா வேணும். அதுக்கப்புறம் டிஷ் வாஷ் லிக்விட் வேணும். இதை பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு செய்யறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்கள் நிறைய போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உடைய டைட்டில் என்னன்னா வல்கனோ எக்ஸ்பெரிமெண்ட் அட் ஹோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கலாம், ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். பிளேட்டுக்கு டம்ளர். ஃபர்ஸ்ட் திங்ஸ் கீழே வச்சிடலாம். கீழே வைப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேட் எடுத்து மேலே வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் டம்ளர் எடுத்து இங்கே வச்சுட்டு அலுமினியம் ஃபாயிலில் வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். தம்பி நீ நம்ம என்ன செய்ய போறோம்? நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா லாவா எக்ஸ்பெரிமெண்ட், வல்கனோ எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, தம்பி கொஞ்சம் வந்து லைட்டா உடம்பு சரியில்லைன்னா டல்லா இருக்கான். பாருங்க, இப்போ நம்ம வந்து பிளேட் ஃபுல்லா போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து டம்ளரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போ நம்ம வந்து டம்ளருக்கும் நம்ம போட்டுக்கலாம். வல்கனோ ஏன் நம்ம இந்த ஃபாயில் போடுறோம்னா பார்க்கறதுக்கு இந்த வல்கனோ மாதிரியே இருக்கணும்னுக்காக தான் நம்ம ஃபாயில் போடுறோம்.
ஆயில் வச்சு நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம இதுல ஃபுட் கலர் வச்சு பெயிண்ட் அடிச்சா ரியல் மவுண்டன் மாதிரி இருக்கும் தானேமா? என்ன சாமி? ஆமாடா, ஃபுட் கலர் வச்சு பண்ணீங்கன்னா அப்படியே இதில் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா உனக்கு அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கொடுக்கலாமா? வேணாம், டைம் ஆகிடும். நம்ம சீக்கிரம் பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இப்போ நெக்ஸ்ட் சோடாப்பு ஓகே சோடா இது வந்து நீங்க பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட ரெண்டுமே பண்ணனும். சரி, ஓகே. அப்பா வரதுடியா? பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். யாவா? ஸ்பூன் போட்டு தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் தண்ணி ஊத்திக்கலாம். இதுதான் தண்ணி தான் ஊற்றணும். ஓகே, தண்ணி ஊற்றிட்டோம். நெக்ஸ்ட் ஃபுட் கலர் எடுக்கணும். பாருங்க, ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஃபைனல் பண்ணிட்டோம். போதுமாமா? அமுத்து ஓரமாக அழுத்திட்ட சென்டரில் புள்ள. போதும். மிக்ஸ் பண்ண ஸ்பூன் வச்சு நீங்கள் கடைசியாக தான் போதும். பரவாயில்ல, அது போடு. மிக்ஸ் பண்ணு. அதுதான் போட்டு போடலாம். பாருங்க, ரெட் ஆயிடுச்சு. போதுமாமா? ஓகே फ्रेंड्स, நம்ம வந்து வினிகர் ஊத்தினா ஃபைனல் இது. கொஞ்சம் அட்டென்ட் ஆகுது. குடுக்குடு. அம்மா ஊற்றிட்டா, நீ ஊற்றுறியா? ஓகேயா? இந்த பக்கம் பாருங்க. ஆரஞ்சு வருது. மக்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது எப்படி வர்க் ஆகுது? இது நம்ம வந்து ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது லாவா மாதிரி கிடையாது. லாவா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் பேசிக் மாடல் தான். அப்ப இது வல்கனா இல்லையாமா? இது வல்கன் இல்லடா, இது வந்து ஒரு ஃபேக் வல்கனம்னு சொல்லலாம். அதாவது ரியல் வல்கனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த் இருக்கு இல்லையா, நம்ம எர்த்தில் மவுண்டன் இருக்கு இல்லையா, ஸோ வல்கனோ மவுண்டன்லாம் பார்த்தீங்கன்னா பூமி கடியில் ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஓகேயா? ரொம்ப சூடாக இருக்கிறனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது விடுறாடே, ரொம்ப ஹீட்டாக இருக்கனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மவுண்டனோட ராக்கெல்லாம் என்ன ஆகுது? உருகுது. சரியா? அப்படி உருகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேஸஸ்லாம் ட்ராப் ஆகும். ஓகேயா? அந்த மவுண்டனோட ராக் தான் உருகும். அந்த ஓவர் ஹீட்டால எர்த்தோட ஓவர் ஹீட்டால அந்த மவுண்டன் தான் உருகுது. அந்த மவுண்டனோட ராக் உருவாகும் போது என்ன ஆகுது? மேக்மா கிரியேட் ஆகுது. என்ன கிரியேட் ஆகுது? மேக்மானா ஒன்றும் இல்லை, மேக்மானா ஆற உருகிறது தான் மேக்மான்னு சொல்லி நம்ம டேர்ம் சொல்கிறோம். இந்த மேக்மா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உருகி இந்த மேக்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உருகி என்ன ஆகுதுன்னா ஒரு சேம்பர் மாதிரி கிரியேட் ஆகும். மேக்மா சேம்பர் இருப்பாங்க. அதாவது ரொம்ப உருகி ஒரு இடத்துல வந்து ஸ்டே ஆகும். அதுக்கு அதனோட ஒரு அறையில் அது அப்படியே தேங்க ஆரம்பிக்கும் போது நாட்கள் சில வருடங்களாகவும் ஆகலாம், நூற்றாண்டு கணக்கோட ஆகலாம். ஓகேயா? செஞ்சுரி கூட ஆகலாம். ஸோ அந்த வல்கனோ எடுத்துக்கூடிய டைம் தான். ஸோ அதிகமாக ஆகும்போது என்ன ஆகுது? அந்த மேக்மால சில கேஸஸ்லாம் கிரியேட் ஆகும். கேஸஸ்னால் அது வந்து கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய கேஸஸ் கிரியேட் ஆகும். ஹீட்டால் எவாப்ரேஷனும் நடக்க ஆரம்பிக்கும். இதனோட ப்ரெஷரால தான் வந்து என்ன நடக்குது? இந்த கேஸோட ப்ரெஷர் என்ன பண்ணுதுன்னா அந்த மேக்மாவை வெளியே தள்ளுது. ஸோ வந்து என்ன நடக்குதுன்னா இந்த வல்கனோலேருந்து வெளியே தள்ள ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது? அந்த லாவா வந்து இந்த வல்கனோ வெளியே வந்து நம்மளுடைய சர்ஃபேஸ், இதை சர்ஃபேஸ்ன்னு கீழே இருக்குது பார்த்தியா, இதைத்தான் நம்ம லாவான்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? இது உள்ளுக்குள்ளே இருக்கும்போது மேக்மாம்பாங்க, அதாவது வல்கனோ கடிக்குள்ள இருக்கும்போது மேக்மாம்பாங்க. அதே இந்த இடத்துக்கு வந்து சர்ஃபேஸை டச் பண்ணும்போது லாவான்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுச்சா சாமி? இப்போ இந்த கான்செப்டை வந்து நம்ம இது வழியாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா, இங்கே பாரு, இந்த கான்செப்டில் நாம என்ன பண்ணியிருக்கோம்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? அந்த ரொம்ப டார்க்காக தெரியல, அது ரியல் வல்கனோ இருக்கு. வல்கனோ மாதிரி இருக்கா? சரி.
இப்போ இதில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், பேக்கிங் சோடாவும் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஆட் ஆகும்போது என்ன கேஸ் ஃபார்மேஷன் கொடுக்கும், அதனால அது பொங்க ஆரம்பிக்குது. இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஃபார்ம் ஆகுது. பேக்கிங் சோடா வினிகர் ஆட் ஆகும்போது அந்த கேஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் தான் இது என்ன ஆகுதுன்னா பொங்க ஆரம்பிக்குது. சரியா? எதனால் சோப் போட்டோம் தெரியுமா? பபுள்ஸ் வருங்கிற காரணத்துக்காக தான். உனக்கு நுர மாதிரி வரும்போது பார்க்க நல்லா அழகாக இருக்குன்றதுக்காக பபுள்ஸ்க்காக தான் கொடுக்குறோம். ஃபுட் கலரும் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஓகே, லாவா கலர் கிடைக்கிறதுக்காக நம்ம ரெட் ஆரஞ்சு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நாம் என்ன கலர்ஸ்னாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். சரி, உனக்கு ஏதாவது ரியல் டைமில் தெரியுமா? சொல்லு. தெரியுமா? இப்படி தானே நம்ம சோடா பாட்டில் வாங்கும் போது அதை ஷேக் பண்ணி மூடி திறக்கும் போது அது அப்படியே பொங்கிட்டு வரும். கரெக்டு, அதே தான். அதுக்குள்ளேயே அதே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. நீ அதை ப்ரெஷர் கொடுக்கும்போது வாட்டர் பாட்டில் கேப் வழியாக வெளியே ரிலீஸ் ஆகுது. ஓகேயா? அப்படின்னா சோடாலாம் உடம்புக்கு கெடுதல் தானேமா? ஆமாம், அதெல்லாம் வந்து குழந்தைங்க எடுத்துக்க கூடாது. ஓகே, புரிஞ்சுது அந்த கான்செப்ட்டு? என்ன புரிஞ்சுது? அது வந்து காரில் இருக்கிற கேஸ் இருந்துச்சுன்னா அது வளர்க்கணும். இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா அது வீட்டில் செய்ய வளர்க்கணும். வெரி குட் தான், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. பரவாயில்ல. ஓகே, சரி. உனக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்குமா? என்னம்மா? வளர்க்கணும் எப்பயுமே வர மாட்டேங்குது, எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் வருது, டெய்லியும் வர மாட்டேங்குது. வெரி குட், நல்லா கேட்டுட்டு இருக்க. ஸோ அது காரணம் ஒன்றும் இல்லைடா. வல்கனம் வந்து நமக்கு உடனடியாக எடுக்கக்கூடிய ரியாக்ஷன் கிடையாது. புரியுதா? இது எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில டைம் எடுக்கும். என்ன பண்ணும், சில வருஷங்கள், சில 100 இயர்ஸ் கூட சம்டைம் நடக்கும். இதெல்லாம் உடனே நடக்கக்கூடிய காலம்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக மேக்மா வந்து கிரியேட் ஆகி அது மேக்மா சேம்பரில் எல்லாமே ஸ்டோர் ஆகணும். ஸ்டோர் ஆகி அது ரொம்ப நாட்கள் ஆகும். உடனே நடக்கக்கூடியது விஷயம் கிடையாது. இப்போது ஒரு பலூன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ, நான் புரியுற மாதிரியே சொல்கிறேன். ஒரு பலூன் எடுத்தோம்னா கொஞ்சமாக ஊதுனா நார்மலாக இருக்குமா? இப்போ அதே கொஞ்சம் ஊதுனா என்ன ஆகும்? பலூன் என்ன ஆகும்? கொஞ்சமாக ஊதுனா அப்படி, இன்னும் கொஞ்சம் ஊதுனா, இன்னும் கொஞ்சம் ஊதுனா கொஞ்சம் பெருசாகும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டே இருந்தால் என்ன ஆகும்? வெடிச்சிடும். அதே தான் காரணம். ஸோ இந்த மாதிரி வளர்க்கணும். அதே தான். நீ பேக்கிங் சோடா போடும்போது கம்மியாக தான் இருக்கும். வினிகரை கம்மியாக ஊற்றுனா அது கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் தான் உள்ளுக்குள்ளே ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். புரியுதா? அதே வந்து வினிகர் நிறைய ஊற்ற என்ன நடக்குது, ரியாக்ஷன் அதிகமாகி கீழே பொங்குது. அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து வளர்க்கணும்ல அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் நடக்கும். மேக்மா கொஞ்சம் கொஞ்சமாக உருகி சேர்ந்து தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேஸோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெளியே வந்துடும். அதில் நிறைய கேஸஸ் ரிலீஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய கேஸஸ் ரிலீஸ் ஆகும். உன்னால் பக்கத்துலேயே போக முடியாது. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப சேஃப்டிலாம் கிடையாது. அங்கே போய் பார்க்குறது என்ன பெரிய தப்பு தானே? சரியா? ஸோ ஆமாம், செஞ்சு பாரு. நீ போடுத, அது கொஞ்சம் தான் வந்திருக்கு. நீ போடு சீக்கிரம். இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சோடா போடணும். அப்போ தான் ஒரு அளவுக்கு முடிஞ்சு போச்சு. போதும், அவ்வளோதான். செட் ஆகாது, விட்டுரு. எக்ஸ்பெரிமெண்ட் பிடிச்சிருக்கா? எக்ஸ்பெரிமெண்ட் என்னாச்சு? பிடிச்சிருக்கா? ஓகே, இது வந்து ரொம்ப வந்து சேஃபான எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் மட்டும் இருந்தால் போதும். இது எப்படி ஒட்டி லாவா எப்படி வருது நீங்க வீட்லயே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க வந்து ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட்டா கூட நீங்க இதை எடுத்துட்டு போனா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து போற வீடியோ எல்லாமே ஷேர் ஆகும். Bye, see you back. Experiment is super. Experiment is super. Hey! Experiment success. Yeah.